வணக்கம். ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல். நான் உங்கள் லியோ எம் சிவராமன். இன்றைய ராசி பலன்கள் 28 டிசம்பர் 2025. ஆல்மோஸ்ட் இந்த இயர் எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம நியூ இயர் ராசி பலன்லாம் சேனலில் வந்தாச்சு. வார ராசி பலன், மாத ராசி பலன், நட்சத்திர பலன், டெய்லி ராசி பலன் எல்லாமே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பாருங்கள், பயனடைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போ கிரக நிலவரத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். குரு பகவான் மீன ராசியில் இருக்கார், கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கார், புதன் விருச்சக ராசியில் இருக்கார், சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 கிரகங்களும் தனுசு ராசியில் இருக்காங்க. ராகு கும்ப ராசிலையும், மீன ராசியில் வந்து சந்திரன் சனீஸ்வரன் 2 பேர் இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக மேஷ ராசிக்கு போயிடுவோம். வணக்கம். என் அருமை மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்தில் பலமாக இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குரு பகவானின் அருளால் உங்கள் பேச்சாற்றலில் மதிப்பு மரியாதையும் கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுகள் அடிபடும். வெற்றிகரமாகவும் முடியும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு நிறைவேறாத இருந்த காரியங்கள் இன்று நிறைவேற தொடங்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாகும். மாணவர்களின் கல்வியில் சற்று கவனம் செலுத்துவது அவசியம். ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் முருகப்பெருமானை வணங்கவும். என் அருமை ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் சற்று கவனம் தேவை. குரு தனஸ்தானத்தில் நீடிப்பதால் பணப்புழக்கம் சீராக இருக்கும். தொழிலில் தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் வெல்வீர்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். பழைய கடன்கள் வசூலாவதில் சற்று தாமதமாகலாம், ஆனால் மாலைக்குள் கண்டிப்பாக வந்து சேர்ந்திடும். மாலையில் மகிழ்ச்சி கூடும். வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு வாய்ப்பை தரும். நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் இன்று நற்பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் சிறப்பாக அமைய லக்ஷ்மி தேவியை வணங்கவும். என் அருமை மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நற்பலன்கள் தேடி வரும். புதன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் புரிதல் அதிகரிக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடும். பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். பங்குச்சந்தை லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். சமூக அந்தஸ்து உயரும். இன்று உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும். இந்த நாள் சிறப்பாக அமைய வெங்கடாஜலபதியை வணங்கவும். என் அருமை கடக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் வலுவான கிரகங்கள் இருப்பதால் எதிர்ப்பு விலகும். குருவின் அருளால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் இன்று வசூலாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். வெளிநாடு செல்ல முயற்சிகள் கைகூடும். கடன் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. சொத்து விவகாரங்கள் சாதகமாக முடியும். ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை செலுத்துவது மிகவும் அவசியம். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் இன்று நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் சந்திராஷ்டமம் நிலவுகிறது. புதிய முயற்சிகள் மற்றும் முக்கிய முடிவுகளில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சந்திராஷ்டமத்தின் பாதிப்பை குறைய தேவையான அளவு நீராகாரத்தை எடுத்துக்கொண்டு நல்ல தூக்கமும் மூச்சு பயிற்சியும் செய்தால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கண்டிப்பாக குறையும் என்பது நம் நேயர்களுக்கு வழங்கும் அறிவுரை. வாகன பயணங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை. மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை சற்று குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. வீண் மனக்குழப்பம் அடைவதை தவிர்க்கவும். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சுபகாரியங்களில் ஒரு வேளையில் தள்ளி வைப்பது நல்லது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் நீங்கள் சூரிய பகவானை வணங்குவதன் மூலம் உங்கள் பலம் அதிகரிக்கும். என் அருமை கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் வலுவாக இருப்பதால் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டத்துடன் அமையும். குரு 10ஆம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் இன்று வரலாம். மாணவர்களின் கல்வியில் சாதனை படைப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்று உங்கள் நம்பிக்கை கூடும் நாள். என் அருமை துலா ராசி அன்பர்களே, இன்று தைரியம் துணிச்சலும் உங்களுக்கு கூடும். தொழிலில் மிகுந்த மந்தநிலை நீங்கி வெகுவாக வேகமெடுக்க ஆரம்பிக்கும். குரு பகவான் சுப பார்வையால் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நிறைவேறும்.
புதிய சொத்துக்கள் அல்லது வாகனங்கள் வாங்க யோகம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதாயம் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். இன்று உங்களுக்கு லாபகரமான நாள் மற்றும் வெற்றிகரமான நாளாக அமைய நீங்கள் லக்ஷ்மி தேவியை வணங்கவும். என் அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருப்பது பொருளாதார நிலையை உயர்த்தும். பேச்சாற்றல், கடினமான காரியங்களையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். சங்கடங்கள் குறைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற தருணம். உத்தியோகத்தில் விருப்பமான இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தினருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் சிறப்பாக அமைய ஆஞ்சநேயர் பகவானை வணங்குவோம். என் அருமை தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் கிரகங்கள் வலுவாக இருப்பதால் புகழும் செல்வாக்கும் இன்று அதிகரிக்கும். திருமண முயற்சிகள் கைகூடும். புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல் இன்று வந்து சேரும். தந்தை வழியில் பணம் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் உண்டாகும். மாணவர்களின் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நினைத்த காரியம் அனைத்தும் தடையின்றி இன்று நிறைவேறும். இந்த நாள் சிறப்பாக அமைய நீங்கள் குரு பகவானை வணங்கவும். என் அருமை மகர ராசி அன்பர்களே, இன்று சுப விரயங்கள் மற்றும் பயணங்கள் ஏற்படலாம். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. குருவின் பார்வையால் பெரியவர்களின் ஆசியும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ள சாதகமான சூழ்நிலை உள்ளது. வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். உறவினர்களுடன் பேசும்போது சற்று நிதானம் தேவை. வியாபார ரகசியங்களை காக்கவும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. மாலை நேரத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். என் அருமை கும்பராசி அன்பர்களே, இன்று லாபஸ்தானத்தில் கிரகங்கள் இருப்பதால் பணவரவு அபிரிதமாக இருக்கும். புதிய மற்றும் புதுமையான ஐடியாக்கள் உங்களுக்கு தோன்றும். பிள்ளைகளால் பெரும் மகிழ்ச்சி உண்டாகும். மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நிலுவையில் இருந்த பெரிய தொகைகள் கைக்கு வரும். இன்று உங்களிடம் இருக்கும் நல்ல ஒரு பொருளை அதை விற்க முயற்சி செய்வீர்கள். கனவு நனவாகும். இந்த நாள் சிறப்பாக அமைய ஆஞ்சநேயர் பகவானை வணங்குவோம். என் அருமை மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன் இருப்பதால் தேவையற்ற மன அழுத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுபயோகங்கள் மற்றும் வசதிகள் கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர் கிடைக்க வாய்ப்புகள் ஒன்று பிரகாசமாக உள்ளது. தொழிலில் லாபகரமான சூழ்நிலை நிலவும். வேலை பளு அதிகரிக்கும். கௌரவமும் கூடும். வெளிவட்டாரத்தில் உள்ள மதிப்புகள் உயரும். தாயின் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. சொத்து வாங்கும் முயற்சியில் கைகூடும். கடின உழைப்புகள் உயர்ந்த நிலையை கொண்டு செல்லும். ஆன்மீக சிந்தனைகள் மனதிற்கு அமைதியை கொடுக்கும். இப்பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்ய வேண்டியது மீன ராசிக்கு மிகவும் அவசியம். உடல் நலனில் அக்கறை தேவை. வேலை பளுவை குறைத்து கொள்ள வேண்டும். நம்ம நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்குது. எல்லாம் ஊருக்கு போகிறவங்களாம் இருப்பீங்க. நம்ம சேனலில் 2026க்கான எல்லா விதமான ராசி பலனும் வந்தாச்சு. மாத பலன் இருக்குது. ஜோதிட ரகசியம் ஓடிட்டுருக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.